ஹாய், வெல்கம் பேக். நாங்கள் க்ரியேட் பண்ணுற டுட்டோரியலோடைய லிங்க் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இதெல்லாம் ஆண்ட்ராய்ட் ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ டிப்ளாய்மெண்ட்டுங்கிற வேர்டு நம்ம இந்த கடைசி யூனிட்டில் நிறையா யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த டிப்ளாய்மெண்ட்டுங்கிற வேர்டோடைய அர்த்தம் என்னென்னு சிம்பிளாக சொன்னால், நம்ம க்ரியேட் பண்ண சாஃப்ட்வேரை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்பர் வந்து மேக்ஸிமம் வந்து சாஃப்ட்வேரை வந்து அவங்களோட லோக்கல் சிஸ்டமில் தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. டெஸ்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு சர்வர் வேணுனாலும் லோக்கல்லேயே அவங்க டாக்கர் செட்டப் வச்சு, இல்லை லோக்கல்லேயே அவங்களுடைய தேவையான சர்வரை உள்ளுக்குள்ளே போட்டு அந்த சிஸ்டமில் மட்டுமே செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது டெவலப்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, டெஸ்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை கிளைண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணணும்னா வெப் அப்ளிகேஷன் வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த செனாரியோக்கு கரெக்டாக இருக்கும். வெப் அப்ளிகேஷனை கிளைண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சர்வரில் அதை அந்த ப்ராஜெக்டை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும். அந்த இன்ஸ்டாலுங்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் இதில் டெப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இன்ஸ்டாலுங்கிறது வந்து இப்போ டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்னா நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறங்கிற மாதிரி வரும். பட் இது வந்து வெப் அப்ளிகேஷனுங்கும்போது அந்த சோர்ஸ் கோடை வந்து ஒரு சர்வரில் டெப்ளாய் பண்ணி அந்த சோர்ஸ் கோடை வந்து பப்ளிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் கொடுக்குறோம். அதுக்கு பேர் தான் டெப்ளாய்மெண்ட். ஸோ ரிலீஸிங் தி சாஃப்ட்வேர் இன்டு டார்கெட் என்விரான்மெண்ட் வேர் இட் வில் பி யூஸ்ட். கிளைண்ட் யூஸ் பண்ணுற இடத்துல கரெக்டாக போட்டு கொடுக்குறோம். அதுக்கு பேர் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட். 2 என்விரான்மெண்ட் இருக்குது. ஒன்று QA குவாலிட்டி அஷூரன்ஸ், அதாவது இது QA சர்வர்னு சொல்லுவாங்க, டெஸ்ட் சர்வர். இன்னொன்று ப்ரொடக்ஷன் சர்வர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டெவலப் பண்ணி முடித்தோடனே QA சர்வரில் போட்டு ஒரு தடவை எல்லாமே செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக ப்ரொடக்ஷன் சர்வருக்கு டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ DevOpsல இந்த டெப்ளாய்மெண்ட் வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அகைன் டைப்ஸ் ஆஃப் டிப்ளாய்மெண்ட்னா மேனுவல் டிப்ளாய்மெண்ட்டு, ஆட்டோமேட்டட் டிப்ளாய்மெண்ட். மேனுவல் டிப்ளாய்மெண்ட்னா நம்ம மேனுவலாக எல்லாத்தையும் கோடை எப்படி புஷ் பண்ணி சேவ் பண்ணி அதில் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க, ENV, அந்த ஃபைல்ஸ்லாம் கரெக்டாக சர்வருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எல்லாமே நம்ம பண்ணுறது மேனுவல் ஒர்க். ஆட்டோமேட்டட்னா அது எல்லாமே அந்த ஸ்கிரிப்ட் அந்த வேலையை பண்ணிடும், குயிக்காக பண்ணிடும். அதுக்கு பேர் CI/CD பைப்லைன். ஸோ டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நிறையா இருக்குது. அதில் ப்ளூ க்ரீன் டிப்ளாய்மெண்ட், கேனரி டிப்ளாய்மெண்ட், ரோலிங் டிப்ளாய்மெண்ட், ரீக்ரியேட் அண்ட் ஷேடோ டிப்ளாய்மெண்ட். ஸோ அந்த ப்ளூ க்ரீன் டிப்ளாய்மெண்ட்ங்கிறது ஒன்றும் இல்லை, நான் சொன்னதான் QA சர்வர், ப்ரொடக்ஷன் சர்வர்னு 2 இருக்கும். அதை தான் இதில் வந்து 2 என்னென்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து டெஸ்டிங் சர்வர், இன்னொன்று ப்ரொடக்ஷன் சர்வர். டெஸ்டிங் சர்வர் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் சர்வரில் புஷ் பண்ணுவாங்க. கேனரி டெப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, இனிஷியலாக ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் யூசர்ஸ்க்கு மட்டும் அந்த ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ணிவிட்டு அவங்களுடைய பிஹேவியரை பார்த்துட்டு அது எப்படி வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு ஓகே எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் யூசர்ஸ்க்கு அதை சென்ட் பண்ணுவாங்க. ரோலிங் டெப்ளாய்மெண்ட் இது என்னென்னா கிராஜுவலி ரீப்ளேசஸ் ஓல்டர் வெர்ஷன் வித் அ நியூ ஒன். ஸோ குயிக்காக வந்து இருக்கிற எல்லா வெர்ஷன்லேயும் வந்து நியூ வெர்ஷன் அப்டேட் பண்ணிடுவாங்க. ரீக்ரியேட் டெப்ளாய்மெண்ட் இது என்ன பண்ணுன்னா ஓல்டர் வெர்ஷன் அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நியூ வெர்ஷனை இது பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு நியூ வெர்ஷன் போடுறது வந்து மேபி யூசர் எந்த டைமில் யூஸ் பண்ண மாட்டாங்க மெஜாரிட்டி யூசர், அந்த டைமில் இதை பண்ணுவாங்க. ஷேடோ டிப்ளாய்மெண்ட் நியூ வெர்ஷன் ரன்ஸ் இன் பேரலல், கெட்ஸ் ரியல் டிராஃபிக் பட் டசன்ட் அஃபெக்ட் யூசர்ஸ். ஸோ ஓல்டு வெர்ஷனும் இருக்கும், நியூ வெர்ஷனும் இருக்கும். பட் ஸ்லோவாக வந்து நியூ வெர்ஷனுக்கு எல்லாமே மாறிடும். அதுக்கப்புறம் லேட்டராக ஓல்டர் வெர்ஷனை ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம பார்க்கணுன்னா 6 ஸ்டெப் இருக்குது. ஒன்று வந்து பில்ட் த ரிலீஸ் ஆர்டிஃபேக்ட், அப்புறம் ரன் ஆட்டோமேட்டட் டெஸ்ட். ஸோ பில்டு பண்ணுறோம் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஆட்டோமேட்டட் டெஸ்ட் ரன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து சர்வர் ப்ரொவிஷனிங் நடக்கும். அதாவது சர்வர் என்னென்ன வேணும், டேட்டாபேஸ் என்னென்ன வேணும், அப்புறம் அந்த URL என்னென்ன மேப் பண்ணும், இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த சர்வர் ரெடி ஆனோடனே அந்த அப்ளிகேஷன் கூட டிப்ளாய் பண்ணுவோம். அப்புறம் மானிட்டர் அண்ட் வெரிஃபை டெப்ளாய்மெண்ட் சக்ஸஸ். டெப்ளாய்மெண்ட் கரெக்டாக முடிஞ்சிருச்சா, இல்லை அந்த டெப்ளாய்மெண்ட் பண்ணும்போது ஏதாவது கன்சோல் எரர் வருதா, அதுக்கப்புறம் ரன் ஆனதுக்கப்புறம் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா ரோல் பேக் பண்ணுவான். அப்படிங்கிறது தான் டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸோட ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ். ஸோ இந்த டெப்ளாய்மெண்ட்டுக்கு சில டூல்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜிட் கண்டிப்பாக வேணும். ஜென்கின்ஸு, டாக்கர், குபர்னெட்டிஸ் இதெல்லாமே வந்து நமக்கு இந்த CI/CD பைப்லைன் க்ரியேட் பண்ணுறதுக்கான டூல்ஸ்.